அரக்கனை அழிப்பது எப்படி? ஒரு ராட்சதனுடைய உயரம், ஒரு ஜயண்ட், அவனுடைய உயரம் மொத்தம் 9 அடி. 9 அடி, அதாவது எங்களை விட அவன் 1.5 மடங்கு பெருசா இருப்பான். ஒரு சாதாரண மனிதன், ஒரு சாதாரண ஒரு பலவானோடு சண்டை பிடிக்கிறதே கஷ்டம். ஆனா ஒரு ராட்சதன், ஒரு ஜயண்ட், அதாவது ஒரு சாதாரண மனிதனால அவனை மேற்கொள்ள முடியாது. அதுதான் அரக்கன். அந்த அரக்கனை எப்படி ஜெயிப்பது? சாதாரண சம்பளத்தை வச்சு இவ்வளவு பெரிய தொகை பிரச்சனை எப்படி தீர்ப்பது அப்படின்னா அது உங்களுக்கு ஒரு ராட்சதன். உங்களுக்கு வார இன்கம் சின்னது, ஆனா உங்க முன்னுக்கு பெரிய ஒரு கடன் இருக்கு. கடவுள் எனக்கு இன்னைக்கு சொல்லாரு, இந்த இடத்துல நிறைய பேர் இந்த பணம் சொல்ற பிரச்சனை ரொம்ப பெருசா முகம் கொடுத்து கொண்டிருக்கீங்க. இந்த பணம் சொல்றதோடு ரொம்ப பெருசா ஃபேஸ் பண்றீங்க. உங்களுக்கு நிறைய பேங்க்ஸ்ல இருந்து கால்ஸ் வருது, கொடுக்க வேண்டிய ஆட்களுக்கு பணத்தை கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வாரது. பணத்தை வச்சு எப்படி இதை நான் ஜெயிப்பேன் என்ற கேள்விக்குறியோடு இந்த இடத்துல நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க. அதனாலதான் கடவுள் இதை பேசுனா. இன்னும் சிலர் இந்த பணம், இரண்டாவது தனிப்பட்ட குடும்ப தன் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனையினால் ஜெயிக்க முடியாது என்ற சூழ்நிலை இருக்கீங்க. மூன்றாவது, ஒரு பெனடோல குடிச்சா தலைவலி சுகமாகும், ஆனா ஒரு நோய் சுகமே ஆகுது இல்ல, அது எந்த மருந்தும் இல்ல, டாக்டருக்கும் சுகப்படுத்த முடியுது இல்ல. ஒரு போராட்டத்தை போராடி கொண்டிருக்கீங்க. ஆண்டவர் சொல்லார், உனக்கு முன்பாக ராட்சதனை நீ அழிப்பாய். ராட்சதனை அழிப்பதினாலே நிறைய நன்மைகள் உண்டு. இப்ப எனக்கு ஒரு 5 கோடி இல்லாட்டி 10 கோடி கடன் இருந்துச்சுன்னா, அந்த கடன் என் இன்கம் வந்து மாதத்துக்கு ஒரு 2 லட்சம் 3 லட்சம் 5 லட்சம் 10 லட்சம் வச்சுக்கணும். இதை வச்சு அதை தீர்க்க முடியாது. ஏன்னா இன்கம் எனக்கு 10 லட்சம் இருந்ததுக்கு எனக்கிட்ட என்ற செலவுகள் அதிகம். இந்த செலவுகளை செஞ்சு கொண்டு எப்படி 10 கோடியை ஜெயிப்பது? முடியாது. அப்ப முடியாத பிரச்சனை எப்படி ஜெயிப்பது? நான் இப்ப சொல்றேன், இந்த ஜாயண்டை, இந்த அரக்கனை இப்படி அழிக்கலாம். இதை வச்சு இந்த அரக்கனை அழிக்கலாம். நீங்க ஒரு பிசிக்கலா திங்க் பண்ணலாம், இது அது எப்படி பாஸ்டர்? நான் பேசுறது ஸ்பிரிட்ல. உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல மாற்றத்தை கொண்டு வாங்க, உங்க பினான்சியல் லைஃப்ல தானா மாற்றங்கள் வரும். நான் மறுபடி சொல்றேன், உங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில மாற்றங்களை கொண்டு வாங்க, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில மாற்றங்கள் வரும். ஏனென்றால் இந்த உலகத்தை ஆட்சி செய்வது ஆவிக்குரிய மண்டலம். அந்த ஸ்பிரிட் வேர்ல்ட் தான் இதை கண்ட்ரோல் பண்ணுது. அப்ப ஸ்பிரிட்ல சில சேஞ்சஸ் பண்ணுங்க, இங்க சேஞ்ச் ஆகும். அப்ப நான் பேசுறது ஸ்பிரிச்சுவல். தாவீது கோலியாத்தை கொலை செய்தபடியால் நிறைய வெற்றிகள். அப்ப நீங்க கோலியாத்தை அழிக்க வேண்டும். கர்த்தர் இந்த மாலையில அந்த கோலியாத்தை, அந்த அரக்கனை அழிக்கத்தக்கதாக கர்த்தர் உங்களை பயன்படுத்துவாராக. ஆமென். 1 Samuel chapter 17 verse 20. தாவீது அதிகாலையில் எழுந்து இந்த கோலியாத்தை கொலை செய்ய ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடியே எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில் வந்தான். சேனைகள் அணிவகுத்து நின்று யுத்தத்துக்கு ஆர்ப்பரித்தார்கள். நம்பர் 1, உங்க வாழ்க்கையில இருக்கிற இந்த ஜாயண்ட் வாக வெள்ளிக்கிழமை நீங்க வாகனத்தில் ஒரு சாட்சியோட வர வேண்டும். எனக்கு முன்னுக்கு இப்படி ஒரு கோலியாத் இருந்தான், இவ்வளவு பெரிய கடன் இருந்துச்சு, இவ்வளவு பெரிய பிசினஸ் பிரச்சனை இருந்துச்சு, என் வாழ்க்கையில் இவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்துச்சு, அற்புதமா அது 1 ஷாட்ல போச்சு. உங்க பிரச்சனை ரொம்ப பெருசாக்கலாம், அதுக்கு நிறைய நாள் தேவையில்லை. தாவீதுக்கு ஒரு கல்லு போதுமா இருந்துச்சு, ஒரே ஷாட்ல எல்லாம் முடிச்சு. கடவுள் உங்களுக்கு ஒரு பிளெஸிங் ஒன்று கொடுத்தா போதும், உங்க அந்த ஒரு பிளெஸிங் உங்க எல்லா பிரச்சனையும் தீர்க்கும். ஆமென். என் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் அந்த ஆசீர்வாதம் இந்த மாலையிலே உங்களுக்கு வருவதாக. பெற்றுக்கொள்ளுங்கள் அற்புதங்களை. ஒரு தேவனுடைய ஒரு பிளெஸிங் உங்களுக்கு வருது.
கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கார். உன்னதங்களில் இருந்து சகல ஆசீர்வாதங்களும் பரலோக ஆசீர்வாதங்கள் ரிபா ஷகரபரியாந்தே லிபோ ஷதலபரியாந்தே இப்பொழுது தேவனுடைய வல்லமை உன்னதத்தில் மகிமை உண்டாவதாக. பெற்றுக்கொள் தேவனுடைய ஆசீர்வாதத்தை. ஒரு ஆசீர்வாதம் போதும் உன் வாழ்க்கையை தலைகீழே மாற்ற, உன் வாழ்க்கையை வெற்றியாய் மாற்ற. ஹalleluya. உட்காருங்கள். இந்த ராட்சதனை அழிக்க சில குவாலிட்டிஸ் வேணும். இது நான் சொல்ல போற காரியம் அத்தனை வந்துச்சுன்னா நீங்க ஜெயிப்பீங்க. நம்பர் 1, முதலாவது, இது இல்லாட்டி நடக்காது. நம்பர் 1, தாவீது அதிகாலையில இருந்து முதல்ல என்ன செய்யணும்? அதிகாலை எழும்பணும். காலையில எழும்புறவங்க எப்பயும் வெற்றியாளர்கள். 11 மணி மட்டும் தூங்குறவங்க, 12 மணி மட்டும் தூங்குறவங்க வாழ்க்கையில ஜெயிக்க முடியாது. உலகத்தில் பெரிய பெரிய நம்பர் 1 நம்பர் 2 அந்த டெப்டான் 10 அந்த கோடீஸ்வரர்களை பாங்க. உலகத்தில் சாதனையாளர்கள் பணக்காரர்கள் எல்லாரும் அவளுக்கு என்ன பழக்கம்னா காலையில் எழும்புவது. லைஃப்ல நீ காலையில் எழும்பாட்டி எப்பயும் தோத்து கொண்டு போய்ங்க. உங்களுக்கு நல்ல ஞானம் இருக்கலாம், நல்ல பிசினஸ் செய்கிற டேலண்ட் இருக்கலாம். ஆனா நான் சொல்றேன், காலையில எழும்பாதவங்க, அதிகாலை எழும்பாதவங்க எல்லாரும் தோல்வியாளர்கள் தான். இங்க சர்ச்சில் ஃபோன் பிசினஸ் தம்பிக்கார் போன செவ்வாய்க்கிழமை தான் அவன் சொல்லுவான், என்ன செய்யறன்னு தெரியாது, இவ்வளோ பணம் போட பிசினஸ் கீழே போகுது. நான் கேட்டேன், காலையில் எழும்புறியான, அதுதான் பிரச்சனையா இருக்கு. அப்ப நான் சொன்னேன், காலையில் எழும்ப வேணா 2 காரியம் முக்கியம். முதலாவது, இங்க சாப்பாடு கண்ட்ரோல் பண்ணணும். ராத்திரி சாப்பிடுற சாப்பாடு லைட் ஃபுட் ஆகும், இல்ல காலையில் எழும்ப முடியாது. 2வது, நேரத்தோட தூங்க பழகும். அப்ப அவர் அதுக்கு சொல்றாரு, ராத்திரி தான் எனக்கு பிசினஸ், எல்லா ஆட்கள் வருவாங்க, கேபிள் வாங்க, வயர் வாங்க, ஹெட்செட் வாங்க வருவாங்க. நான் கேட்டேன், நீ ராத்திரி செஞ்சு உனக்கு எவ்வளவு மிச்சாக்கு? ஒன்று இல்லை. ராத்திரி நேரத்தோட குட் பை சொல்லுங்க. ஏன்னா ராத்திரி தான் பேய் பிசாசெல்லாம் நடமாடும். நிறைய பேய்கள், நிறைய பாவங்கள், நிறைய கெட்ட பழக்கங்கள், நிறைய குடி பழக்கங்கள், தேவையில்லாதெல்லாம் நடக்குது ராத்திரில தான். நம்ம ராத்திரி நேரத்தோட தூங்க பழக்கணும். தூங்கிட்டு விடிய காலையில் போனோம். அதிகாலையில் உம் திருமுகம் தேடி அர்ப்பணித்தேன் என்னையே. ஆண்டவர் என்ன சொல்றார்? அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை காண்பார்கள். காலையில் அவரை ஃபேஸ் டு ஃபேஸ் மீட் பண்ணிட்டு வெளியே போங்க, நீங்க எல்லாவற்றையும் ஜெயிப்பீங்க. நேரத்தோட குட் நைட் சொல்ல படிங்க. ஆண்டவரே உங்க மகிமையை பார்க்கணும், உங்க வல்லமை பார்க்கணும் சொன்ன ஆண்டவர் சொன்னாரு, ஒரு இடம் இருக்கப்பா, அந்த மலை உச்சிக்கு இருட்டோட விடியற்காலையில அதிகாலையில வா, நான் அந்த இடத்துக்கு வருவேன். யாரும் என்னை பார்த்ததில்லை, ஆனா நீ என்னை பார்க்க போறாய். காலையில் எழும்புங்க, யாரும் பார்க்காதது நீங்க பார்ப்பீங்க, யாரும் காணாதது நீங்க காணுவீங்க. ஆமா, காலையில் எழும்பு. சூரியன் உதிக்கும் போது அப்பா பிதா வேண்டு அவருடைய சமூகத்தினால கொடுத்துட்டு போங்க. காலையில முழிக்கிறது முக்கியம். விடிய காலையில ஏசாயா புத்தகம் சொல்லுது, நான் வந்த பொழுது நீ அங்கு இல்லாமல் இருந்தது ஏன்? அப்ப ஆண்டவர் எப்ப வர்றாரு? காலையில வர்ற, விடிய காலை அதிகாலையில. நாம ஆண்டு வந்து பார்க்காரு, நாம இல்ல, அவர் போயிட்டாரு, அதுக்கு பிறகு நாங்க போறோம். வேஸ்ட், வெற்றி இல்லை. முதலாவது காலையில் எழும்புங்க. ஆமென். நம்பர் 2, நான் சுகமா பேச அந்த வாசனம். தாவீது அதிகாலை எழுந்து ஆடுகளை காவலாளி வசம் விட்டு ஈசாய் சொல்லு அவன் அப்பா தனக்கு கற்பித்தபடியே எடுத்து கொண்டு போய், அதாவது 2வது, ஈசாய் தனக்கு கற்பித்தபடி செய்தான். என்ன செய்தான்? தாவீது ஆடு மேய்க்கணும் கூப்பிடுங்க வா, இந்த ரொட்டி அப்பத்தையும் இந்த சீஸ்களையும் எடுத்து கொண்டு போய் யுத்த பூமியில அண்ணனு கொடு. அவன் சொல்றான், யார் இந்த தாவீது? அவனுடைய 7 சகோதரங்க இருந்தாங்க, மொத்தம் அவன் 8 பேர். அவங்க எல்லாருக்கும் முன்னுக்கு
சாமுவேல் வந்து யார அபிஷேகம் பண்ணியது? தாவீது. அப்பா நான் இந்த சீஸ் எல்லாம் எடுத்து போவா, தோல்ல சுமந்து போவா, அதாவது பிரெட்டும் சீஸும். இன்றைக்கு அதுக்கு தான் பீஸான்னு சொல்றோம். அது தூக்கி பீஸா டெலிவரி, இதான் டெலிவரி சர்வீஸ். நானா? அதுவும் என் சகோதரங்களுக்கு அவங்க முன்னுக்கு தான் என்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். ஒரு நாள் நான் ராஜாவாய் வர போகிறேன், நான் எப்படி இதெல்லாம் தூக்கி கொண்டு போவது? அப்படி அவன் சொல்லல. அவன் அப்பா கீழ்ப்படிஞ்சான், அவன் கீழ்ப்படிஞ்சான். அரக்கர்களை அழிப்பவர்கள் கீழ்ப்படிவாங்க. கீழ்ப்படியாதவங்க ஒரு நாளும் அரக்கர்களை கொல்ல மாட்டார்கள். தேவன் உங்களுக்கு ஒரு தலைமைத்துவத்தை அல்லது தலைவனை தேவன் நியமித்திருந்தால் ஒரு எந்த நோக்கம் இல்லாமல் நியமிக்க மாட்டார். உங்களுக்குன்னு ஒரு லீடர் இருந்தால் அந்த லீடர் கீழ்ப்படிங்க. அதான் சொன்னேன், நான் ஸ்பிரிச்சுவலுக்காக பேசுறேன். இதுக்கும் 10 கோடி கடன் நீங்கவும் என்ன காரணம்? கீழ்ப்படிதல் உன்னை மேல்படிக்கு கொண்டு போகும். கீழ்ப்படிதல் முக்கியம். உங்களுக்கு மேல இருக்கவங்க கீழ்ப்படிங்க, சூப்பர்வைசருக்கு கீழ்ப்படிங்க, லீடருக்கு கீழ்ப்படிங்க, சர்வீஸ் லீடர் கீழ்ப்படிங்க. நான் வேற வித சொன்னா, உங்க ஆபீஸ்ல பாஸுக்கு கீழ்ப்படிங்க, பாஸுக்கு இல்ல அசிஸ்டன்ட் பாஸுக்கு கீழ்ப்படிங்க. உங்க பாஸ், உங்களுக்கு மேல ஒரு சின்ன பாஸ் இருப்பான், அவனுக்கு எஸ் சார் சொல்லுங்க. ஏன்னா நீங்க கீழ்ப்படியாவிட்டால் சந்தர்ப்பம் வரும் பொழுது, ஒரு சந்தர்ப்பம் வரும் பொழுது ஜெயிக்க முடியாது. அவன் கீழ்ப்படிஞ்சு அதை எடுத்து போனனால தானே யுத்தத்தில் ஜெயிச்சான். நீ கீழ்ப்படிய வேண்டும். ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் எப்படி கீழ்ப்படிய? எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, நான் நல்லா மியூசிக் வாசிப்பேன். தாவீது வாசித்தோன்னே பேய் ஓடிச்சு. எனக்கு நிறைய டேலண்ட் இருக்கு, எனக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, எனக்கு அழைப்பு இருக்கு, அபிஷேகம் இருக்கு. ஆனா கீழ்ப்படியாதவங்க ஜெயிக்க மாட்டாங்க. இந்த வசனம் ரொம்ப முக்கியம். ரோமர் 13:1. எந்த மனுஷனும் சொல்லுங்க, இப்படிப்பட்ட ஆளா இருந்தாலும், விளைஞ்சா நீ எவனா இருந்தாலும், நான் அவரு இவரு ஊரு அது இது எவனா இருந்தா எனக்கு என்ன? ஆனா அப்படிதான் சொல்ல, நீ பாஸ்டரா கூட இருக்கலாம், எந்த மனுஷனும் மேலான அதிகாரம் உள்ளவளுக்கு கீழ்ப்படியலாம். உங்களுக்கு மேல ஒண்ணு இருந்துச்சுன்னா அவர் சொல்றதை செய்யுங்க, அங்கதான் ஜெயாக்க. உங்களுக்கு ஒரு புருஷன் இருந்தா நீங்க அவர் கீழ்ப்படியணும். உங்களுக்கு ஒரு தலைவர் இருந்தா கீழ்ப்படியணும். அதுதான் முக்கியம். ஏன் என்றால் தேவனாலே அன்றி ஒரு அதிகாரம் இல்லை. தேவனால் அன்றி ஒரு மேலான அதிகாரம் தேவன் தான் நியமிச்சார். நான் சூப்பர்வைசரை நியமிக்க இல்ல, நான் லீடரை நியமிக்க இல்ல, நான் ஸ்டாஃபை நியமிக்கல, நான் கவுன்சில் மெம்பரை நியமிக்க இல்ல. அது நியமிச்சது யாரு? கடவுள். கடவுள் நியமிச்சதுக்கு நீ கீழ்ப்படியலனா நீ கடவுளை எதிர்க்கிறாய். அடுத்த வருஷம் இருப்பாங்க, உண்டாயிருக்கும் அதிகாரங்கள் தேவனா. சில நேரம் என்ன நடக்கும், ஒரு சூப்பர்வைசர் இருப்பாங்க, அதுக்கு கீழே ஒரு லீடர் இருப்பாங்க, லீடர் கீழே ஒரு சர்வீஸ் லீடர். அந்த சர்வீஸ்ல இருக்கவங்க சர்வீஸ் லீடர் சொன்னா கேட்க மாட்டாங்க, நான் மேலே பார்த்துக்கிறேன். எங்க சர்ச்சில் அப்படித்தான் வச்சிருக்கேன். உங்களுக்குன்னு ஒரு லீடர் வச்சிருக்கேன்னா நீங்க அவங்களுக்கு கீழ்ப்படியணும். ஏன்னா நீ அவனுக்கு கீழ்ப்படியணும், உனக்கு பெரிய ஆசீர்வாதம். சில நாட்கள் என்ன சொல்லுவாங்க, நான் பாஸ்டரோட நேரா பார்த்துக்கொள்வேன். நீ பாஸ்டரோட நேரா பார்க்கறனால தான் உன் வாழ்க்கையில தோல்வி. உனக்கு ஏன் இந்த தலைமைத்துவம் வச்சிருக்கனா, இந்த தலைமைத்துவங்கள் தான் உங்களை உயர்த்தும். ஆமென். மேலான அதிகாரங்களுக்கு நீங்க கீழ்ப்படிய வேண்டும். உங்களை கீழ்ப்படுத்துங்கள், அரக்கர்கள் கீழே விழுவார்கள். கீழ்ப்படிங்க. வயசுல மூத்தவங்களை கீழ்ப்படிங்க. தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. உங்க அம்மா அப்பா பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. அவங்க வேணானா வேணாம், அவங்க சரினா சரி. பெற்றோருக்கு கீழ்ப்படிங்க. உங்க வாழ்க்கையில் உங்களுக்கு கிடைச்சதுக்கு நீங்க கீழ்ப்படிங்க. கீழ்ப்படி இல்லாம ஒரு நாளும் மேல்படி இல்லை. அது வாழ்க்கையில் முக்கியம். ஆமாம், காங்களை தடுத்து உண்மைப்படுத்துவோம். நம்பர் 3, 3வது, தாவீது அதிகாலையில் எழுந்து ஆடுகளை காவலாளி வசமாய் விட்டு ஈசாய் தனக்கு கற்பித்தபடி எடுத்துக்கொண்டு போய் ரதங்கள் இருக்கிற இடத்தில்
அவன் எங்க போனா ரதம் இருக்கடம். ரதம் சொன்னா கரத்தை, வண்டி. அது இவ்வளவு கட்டையா இருக்கும். அங்க போய் இருக்கான். ரதங்கள் இருக்கிற இடத்துல போய் இருந்தான். அரக்கம் 9 அடி. ரதம் இருக்கிற இடம், ரதம் ரொம்ப சின்னது. சிங்களத்தை அழகா இருந்துச்சு. கரத்தை இருக்க இடத்துக்கு போனான். கரத்தை வந்து ரொம்ப சின்னது. சின்ன இடத்துல நீ பார்த்தா அரக்கம் ரொம்ப பெருசா தான் இருக்கும். 9 அடி 15 அடி மாதிரி இருக்கும். நீங்க தாழ்வான இடத்துல இருக்கும் பொழுது உங்களை தாழ்வான காரியங்கள் தான் பிசாசு காட்டும். அவனுக்கிட்ட இந்த கரத்தை தாக்கு அதுதாங்க. தாவீது என்ன செய்யறான், உடனே அந்த இடத்துல நம்ம போறான். கரத்தை இருக்க இடத்துல அங்கிட்டு போறான். நீங்க மாற வேண்டும். இல்லாட்டி பிசாசு உங்களுக்கு சின்னதே தான் காட்டுவான். நீங்க இருக்கிற லெவல்ல இந்த அடுத்த லெவலுக்கு வாங்க. உங்களை பலப்படுத்துவான். நான் வந்து இந்த ஊழியத்தை செஞ்சு கொடுக்க நான் யோசிக்கிறேன், நான் இப்படியே இருக்கக்கூடாது, இது ஒன்று அடுத்த லெவலுக்கு வர வேண்டும். நீங்க அடுத்த கட்டத்துக்கு வர வேண்டும். சின்ன ஒரு வீட்டில் ஒரு பிசினஸ் செஞ்சு கொண்டிருக்கால் நீங்க சின்னதாவே செஞ்சா பிசாசு சொல்லும், உனக்கு ஒரு BMW கார் வாங்க முடியாது, உனக்கு ஒரு Audi வாங்க முடியாது, உனக்கு ஜகுவா வாங்க முடியாது, உனக்கு சொந்தமா வீடு வாங்க முடியாது. ஏன்னா இது சின்னது. சின்னதா இருந்தா சின்னதான் காட்டுவான். நீங்க அதை விட்டு வெளியே வந்து பெருசு கை வைக்க வேண்டும். பயமில்லாம பெரிய இடத்துக்கு வர வேண்டும். ரதத்துக்கு பின்னுக்கு ஒளிஞ்சு கொண்டு கூடாது. நான் சின்னதா தான் செய்வேன், சின்னதா தான் இருப்பேன் ஒரு குறுகிய மனப்பான்மையில் இருக்க கூடாது. நீங்க கீழே இருப்பதனால் சத்துரு பெரிதா இருப்பான். நீங்க கீழே இருக்க வேண்டியவர்கள் அல்ல. நீங்க பலவீனமானவங்க அல்ல. பிசாசு உங்களை பலவீனத்தை பேசுவான். திடீர்னு என்னைய யாராவது தாக்க வேணா என் குடும்ப பிரச்சனையை சொல்லுவான், இல்ல என்னைய படி என் தனிப்பட்ட வாழ்க்கையை பத்தி பேசுவான். ஆனா எனக்கு ஒண்ணு இருக்கு, எவன் என்ன சொன்னாலும் நான் கண்டுகொள்ள மாட்டேன். அதுதான் என் லைஃப். நீ என்ன வேணாலும் சொல்லு, எனக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா பிசாசுக்கு வேணும் நீ சின்னது, உன்னால முடியாது, அதை தான் காட்டுவான். நீங்க அடுத்த லெவலுக்கு வாங்க. நீங்க ஒரு லெவல்ல வந்து அடுத்த லெவலுக்கு வந்தா தான் தெரியும் எனக்கு இதை செய்ய முடியும். நான் சின்ன ஒரு முடுக்குல ஒரு வீட்டில் கூட்டம் நடத்தினேன். அப்படி கூட்டம் நடத்தினேன், கார் வாங்கலாம், வீடு வாங்கலாம், பெரிய இடத்துக்கு போகலாம், அப்படி எண்ணமே வரல. நான் எப்ப அதை விட்டேனோ அன்றைக்கு பெரிய இடம் வந்துச்சு. நீங்க பெரிய நிலைமைக்கு வர வேண்டாம், அடுத்த லெவலுக்கு வர வேணும். நான் பழகின இடம், இருந்த இடம், பிறந்த இடம் அதே வீட்டில் இருக்க கூடாது. நீங்க பெரிய இடத்துக்கு வந்தா தான் ஒரு பெரிய காரியத்தை செய்ய முடியும். ஆமென். காங்களை தெரிந்து மேம்படுத்துவோம். நம்பர் 4, அணிவகுத்தினின்று யுத்தத்தை கண்டு ஆர்ப்பரித்தார்கள். நம்பர் 4, அரக்கர்களை அழிப்பவர்கள் ஆர்ப்பரிப்பார்கள். அரக்கர்கள் அழிப்பவர்கள் சத்தம் போடுவார்கள். உங்க வாழ்க்கையில சத்தம், ஆவிக்குரிய சத்தம், ஸ்பிரிச்சுவல் சத்தம், அந்த யுத்த சத்தம். என்ன சத்தம்? ஆண்டவரை துதிப்பது, ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற சத்தம். பைபிளை சத்தமா வாசிங்க. அந்நிய பாஷையில நீங்க சத்தமா ஜெபிச்சு கொண்டு இருக்க வேண்டும். உங்க வாயிலிருந்து வார்த்தைகள் வர வேண்டும். நீதி உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், ரட்சிப்பு உண்டாக வாயினால் அறிக்கையிடப்படும். கரங்களை தட்டி ஆண்டவரை துதிங்க, அந்நிய பாஷையை பேசுங்க, சத்தமா ஆண்டவர் துதி பாடல்களை படிங்க. படிக்கும் பொழுது நீங்கள் ராட்சதர்கள் கீழே விழுவதை பார்ப்பீர்கள். ஆமென். சத்துரு உங்களை அமைதியா இருக்க வைப்பான். யார் அமைதியாப்பா, யார் அமைதியா ஜெயிப்பாங்க? வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவங்க. நீங்க ஆண்டவர் சத்தமா துதிக்கணும். அந்நிய பாஷையை சத்தமா பேசுங்க. டெய்லி இந்த 7 நாளும் அந்நிய பாஷை சத்தமா பேசுங்க. டெய்லி இந்த 7 நாள் ஆண்டவர் சத்தமா துதிங்க. எஸ்ரா சொல்றான், சத்தம் போடுங்க, கிருபை கிருபை என்று. 2 தரம் கிருபை, கிரேஸ் கிரேஸ். சத்தம் போட்டாங்க, ஜெயம். யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லலாம், எருசலேமை சுற்றி 7 நாள் பயணம் போங்க அமைதியா. ஆனா 7வது நாள் 7வது முறை சத்தம் போட்டு ஆர்ப்பரிங்க. உடனே எரிகோ கோட்டை அப்படியே விழுந்துச்சு. நீங்க எந்த அளவு சத்தம் போட்டு ஆண்டவரை துதிக்கிறீங்க? வேதம் சொல்லுது, பெரிய கைத்தாளத்தோடு, ஓசையுள்ள கைத்தாளத்தோடு கத்துக்க துதிங்க. தாவீது சொல்லலாம், அவர் துதி எப்பொழுது என் வாயில் இருக்கும். ஆண்டவரை சங்கீதத்தால் கீர்த்தனாலும் ஞான பாடலாம் துதிங்க. நல்லா பிரைஸ் பண்ணுங்க. உங்க பிரச்சனை தானா தீரும். வேதத்துல பார்க்கும், தேவனை துதிக்கும் பொழுது யோசபாத் ராஜா 3 நாடுகளோட யுத்தம் பண்ண வந்தான், அவன் தோல்வி அடைந்தான். காரணம் சத்தம். பானைக்குள்ள தீப்பந்தத்தை வச்சிருந்தாங்க கிதியோண்ட கூட்டம். திடீர்னு பானையை உடைச்சு கிதியோண்ட தேவனுடைய பட்டியம் கிதியோண்ட பட்டன்னு சொன்னாங்க. உடனே எல்லாரும் அவங்களுக்குள்ள யுத்தம் பண்ணி செத்து போனாங்க. சத்தம், சத்தத்துக்கு வல்லமை உண்டு.
நல்லா துதிங்க. கால் எலும்பி ரிபா ஷக்கராதலா. உங்க காது கேட்க சத்தமா ஜெபிங்க. காது கேட்க பைபிளை வாசிங்க. காது கேட்க அந்நிய பாஷை பேசுங்க. காது கேட்க ஜெபம் பண்ணுங்க. அரக்கர்கள் கீழே விழுவார்கள். ஆமென். ஐந்தாவது நம்பர் 5 25ஆம் வசனம். அந்நேரத்தில் இஸ்ரவேலை வந்து நிற்கிறான். அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வரனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தை தந்து அவன் தகப்பன் வீட்டாக்கி இஸ்ரவேலே சர்வமானியம் கொடுப்பார் என்றார். தாவீது அந்த இடத்துல இருக்கான். இருந்து கேட்கிறான். 5வது அரக்கர்கள் அழிக்க வேண்டாம், பிரதிபலன்களை எதிர்பார்க்க வேண்டும். என்ன எதிர்பார்க்க வேணும்? பிரதிபலன், ரிவார்ட் எதிர்பார்க்க வேண்டும். இவன் கேட்கிறான், இந்த கோலியாத்தை கொண்டா என்ன கிடைக்கும்? நம்பர் 1, உன்னை ராஜா ஐஸ்வர்யவானாய் மாற்றுவார். 2வது, ராஜாட மகளை கட்டி கொடுப்பாங்க. 3வது, நீங்க டாக்ஸே பே பண்ண தேவை. அது கேட்கிறான். அடி இவ்வளவு பெரிய பணக்கான முடியுமா இந்த ஒத்தனை கொன்றால்? அவ்வளவு பெரிய இது. 27ஆம் வசனத்துல போய் தாவீது இன்னொரு ஆள் கிட்ட போய்க்கான். என்னடா தருவாங்க? 27ஆம் வசனம் அவன் சொல்றான். சொன்ன 3 விஷயத்தையே சொல்றான். 30ஆம் வசனத்துல போய் கேட்கான், என்னடா தருவாங்க? அவன் அந்த 3 விஷயத்தை சொல்றான். அவனோட ஃபோக்கஸ் எல்லாம் என்ன கிடைக்கும் லைஃப்ல. உங்க லைஃப்ல ஒரு பெரிய ஒரு பிளெஸிங் ஒன்று வரும்னா, பெரிய ஒரு பணம் கிடைக்கும்னா, பெரிய உயர்வு வரும்னா அதை மட்டும் பாங்க. நீங்க கொடுக்க வேண்டிய விலை கிரயத்தை பார்க்க வேண்டாம். எவ்வளவு உங்க லைஃப்ல நீங்க பே பண்ணணும், என்னென்ன கஷ்டம் அனுபவிக்கணும்னு பார்க்க மாட்டீங்க. பெருசா ஒன்று கிடைக்கும்னா எல்லாத்தையும் கண்மூடி அது எடுக்கணும். அதுதான் முக்கியம். லைஃப்ல ஒரு பிரதிபலன் இருந்துச்சுனாக்கே அதுக்கு எது நடந்தாலும் பரவாயில்ல. நான் இந்த பணத்தை இப்படி போட்டா இவ்வளவு பெரிய தொகை வரும்னா அதே ஃபோக்கஸ் பண்ணுங்க. 10 பேர் என்ன சொல்லுவாங்க, நீ போட்டு சும்மா சார் இது இப்படி நடந்தா அப்படி நடந்தான்னு நெகட்டிவ் தான் பேசுவாங்க. இதனால் நாங்கள் போடவும் மாட்டோம், செய்யவும் மாட்டோம், இருந்த நிலைமையில இருப்போம். அவன் கேட்கிறான், என்ன கிடைக்கும் கிடைக்கும். அவனோட ஃபோக்கஸ் அது. கடவுள் எனக்கு சொன்னா இப்படி 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 நீ செஞ்சா இந்த சபை ரொம்ப பெருசா வரும்னு நான் எதுக்கும் ரெடி. ஏன்னா அதுதான் இந்த நோக்கம். உங்க லைஃப்ல எங்க வரவேன்னு பாருங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு பிசினஸ்க்கான வரவேன்னா அதே ஃபோக்கஸ் பண்ணுங்க. அதுல வர மைனஸ்களை பார்க்க வேணாம். எந்த காரியத்தை செய்ய போனாலும் பிளஸும் மைனஸும் இருக்கும். மைனஸை பார்த்து கொண்டு தான் நீங்க மைனஸ் ஆப்பீங்க. பிளஸ் பாருங்க, உங்க மைனஸ்க்கு இல்லாம போகும். சேலஞ்ச் லைஃப்ல, சேலஞ்ச் லைஃப்ல கிடைக்கிற நன்மை பாங்க. நான் இவ்வளவு கஷ்டப்படுறதுனால இது கிடைக்கும்னா நான் அதை செய்ய ரெடி. ஆமென், ஹல்லேலூயா. 6வது 17ஆம் அதிகாரம் 38-39. இப்ப தாவீது சொல்ல, நான் கோலியாத்தை கொலை செய்வேன். உடனே சவுல் ராஜா அவன் அழகான வஸ்திரத்தை கொடுக்கான், பூட்டை கொடுக்கான், கேடகத்தை கொடுக்கான், பட்டயத்தை கொடுக்கான். இதெல்லாம் எடுத்து போய் யுத்தம் பண்ணுங்க. அவன் எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்த்து சொல்லான், இது ஒண்ணு எனக்கு செட் ஆகாது, இதெல்லாம் எனக்கு வேணாப்பா, உங்களுடைய வச்சுக்கொள்ளுங்க. நான் ஆடு மேய்க்கிறவன், ஆடு மேய்க்க உடுப்போட அந்த கெட்ட பொருளையும் கல்லையும் எடுத்து போவேன். அரக்குகளை அழிப்பவர்கள் தாங்களா இருப்பார்கள். அவங்க அவங்கள மாதிரி தான் இருப்பாங்க. அவன் சொல்லுறான், நான் உன்ன மாதிரி இருக்க விருப்பல. இன்னைக்கு உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஒரு தனி திறமையை கத்து வச்சிருக்காங்க. நீங்க அதை செய்யுங்க. அவன் அப்படி செய்யறான், அதனால் நான் இப்படி செய்வேன் நினைச்சா தோல்வி. நான் அந்த பாஸ்டர் மாதிரி இருக்கணும், இந்த பாஸ்டர் மாதிரி இருக்கணும்னு நினைச்சேன்னா என் வாழ்க்கையில் ஒரு நாளும் நான் எதையும் ஜெயிக்க முடியாது. நீங்க உங்களை பத்தி மட்டும் பாங்க, உங்க லைஃப் பாங்க. என்னை தேவன் அபிஷேகம் பண்ணவில்லை, இன்னும் ஒருவனை போல வாழ. கடவுள் உங்களை அனாயிண்டிங் பண்ணல, இன்னொரு ஆளை போல மாற. ஒருவேளை இப்போதான் நம்ம சொல்லுவோம், நான் ப்ரீச் பண்றேன், இருந்துட்டு 1-2 பாட்டு படிக்கிறேன், மெயினா அனாயிண்டிங் செய்றேன். சில நேரம் சில பாஸ்டர்மா சில வேற காரியம் செய்றாங்க, அதனால அவங்க சர்ச் அழகாக்கு. அதை நான் காப்பி பண்ணி நான் செய்ய அது பிரச்சனை ஆகும்.
ஆனா அது அழகு. ராஜாவோட உடுப்பு ரொம்ப அழகா தான் இருக்கும். கொஞ்சம் ஹெவியா அதை உடுத்தோன்னே கிங் மாதிரி இருந்துக்கும். நீ கிங் மாதிரி போய் இருந்தா தோப்பா. நீங்களாங்க உங்க ஸ்டைல்ல நீங்க. என் சர்ச் நான் எப்பயும் என் ஸ்டைல தான் செய்ய வைப்போம். எனக்கு சொல்லுவாங்க இந்த மாதிரி விடுங்க, அந்த மாதிரி விடுங்க, இப்படி விடுங்க. நான் யாரு கதை கேட்க மாட்டேன். நானா இருக்க ஆசைப்படுறேன். நீங்களா இருங்க. அதுதான் வாழ்க்கையில முக்கியம். இல்லையா? நீங்க உங்ககிட்ட என்ன கதை பயன்படுத்துங்க, அதுல திருப்தியாங்க. எனக்கிட்ட இருக்கு இந்த கெட்ட பிள்ளைக்கு, இந்த உடுப்புக்கு இதை வச்சு செய்வேன். நான் அவன்கிட்ட எடுத்து தான் செய்யணும் இல்லை. அந்த எண்ணம் அது இருந்தா தான் எனக்கு இது செய்யலாம் நினைச்சா தோல்வி. இந்த ராத்திரி சொல்ல உங்ககிட்ட இருக்க காரியம் போதும், நீங்க போதும் ஜெயிப்பதற்கு. காங்களை தடுத்து மேம்படுத்தும். ஃபைனல் கடைசியா 40ஆம் வசனம். தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு, தன் தடி ஆடு மேய்க்கிற தடி, அவனா தான் போனான். ஆட்டிலுக்கு 5 கூழான் கல்களை தேர்ந்தெடுத்து. எத்தனை கூழான் கல் எடுக்கான்? சத்தமா சொல்லுங்க. எத்தனை கல் எடுக்கான்? எத்தனை பேரை கொல்ல? ஒரு ஆளை கொல்ல ஏன் 5 கல்லு? ஒரு ஆளை கொல்ல ஏன் 5 கல்லு? ஏன்னா ஒரு கல்லை எடுத்து சுத்தி அடிச்சு மிஸ்ஸா வச்சுனா அடுத்து ஓடி வந்துடணும். அவன் வாழ்க்கையில விடாமுயற்சி இருந்துச்சு. ஒன்னு மிஸ் ஆகுனாலும் நான் அடுத்ததுல அடிப்பேன். இன்னைக்கு நிறைய பேர் இருப்பாங்க, ஒரு பிசினஸ் செய்வாங்க. அந்த பிசினஸ் அப்செட் ஆகணும்னா இனிமேல பிசினஸே வேணாம், நான் போய் ஜாப்ல உட்காந்து வேலை செய்றேன். ஒரு நாளும் வேலை செய்யறவங்க பண கோடீஸ்வரனாய் மாற மாட்டாங்க. ஒரு ஆளுக்கு கீழே நீங்க ஒர்க் பண்ணுங்க, நீங்க கோடீஸ்வரனா வாழ முடியாது. கோடீஸ்வரனா மாற வேணா நீ சொந்தமா பிசினஸ் செய்யணும். நான் சில காரியங்கள் இந்த மினிஸ்ட்ரியில செய்ய போய் நான் தோத்துருக்கேன், ஒத்துக்கொள்ளணும். அதுக்காக நான் என் மினிஸ்ட்ரியை விடல. லைஃப்ல நீங்க எடுத்த சேலஞ்சில் ஒன்று தோத்து இருக்கலாம், அதுக்காக விட்டு ஓடி வந்துருவேனா அடுத்த கல்லை வச்சுக்கோங்க. அது மிஸ் ஆனாலும் நான் இதை பயன்படுத்துவேன், இது மிஸ் ஆனாலும் இது நான் செய்வேன். ஒரு விடாமுயற்சி உங்களுக்கு வேணும். ஒரு வேலை இன்றைக்கு நீ பணத்தை இழந்திருக்கலாம், ஒருவேளை நீ செஞ்ச ஒரு காரியத்தில் ஒரு தோல்வி வந்திருக்கலாம். கிவ் அப் பண்ண வேணாம், ஸ்ட்ராங் ஆகுங்க. நான் மறுபடியும் செய்வேன். ஏன்னா பைபிள் சொல்றது, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் அவன் எழுந்திருப்பான். அரக்கன் விழும் மட்டும் போராடுங்க, அரக்கன் விழும் மட்டும் போராடுங்க. பிரச்சனைக்கு ஃபேஸ் பண்ணுங்க, சவால்களை சந்திங்க. ஒன்னு சுத்தி மிஸ் ஆகிட்டுன்னு ஐயோ கல்ல ஓடிடாதீங்க. நான் ஓடுறதுக்கு வரல, நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன், நான் மறுபடியும் ட்ரை பண்ணுவேன். அதுதான் முக்கியம். கிறிஸ்தவத்தை யாருக்கும் அழிக்க முடியாது. ஏன்னா அதை வெட்ட வெட்ட அது வளரும். கிறிஸ்டியன் மட்டும் வெட்ட வெட்ட அது வளரும். நீ தேவனுடைய பிள்ளை, நீ கிறிஸ்தவன், நீ வெட்ட வெட்ட வளருவாய். ஆமென். ஒருவேளை இன்னைக்கு விழுந்து இருக்கலாம், என் ஆண்டவர் சொல்லுகிறார், மறுபடி அடுத்த கல்லை எடு, நான் உனக்கு ஜெயத்தை தர போகிறேன். நீ அடுத்த கல்லை எடு, மறுபடியும் ஜெயத்தை தர போகிறேன். இந்த ட்ரிப்ல உனக்கு சக்சஸ் இல்லையா, இனிமேல போக மாட்டேன்னு நினைக்காத, மறுபடியும் ரிட்டர்ன், நான் உனக்கு ஜெயத்தை தர போகிறேன். அற்புதம் நடக்க போகிறது, அதிசயம் நடக்க போகிறது. ஒரு முயற்சி, அதில் தோல்வி என்றால் மறுமுயற்சியை விடாதே. ஓ, யுத்தத்துக்கு செல்லும் நீ காலிலே முள் குத்தியதென்று நீ பின்வாங்காமல் முள்ளை பிடுங்கி எறிந்து மறுபடியும் அந்த யுத்தத்தை செய். என் தேவன் உனக்கு ஜெயத்தை கொடுப்பார். ஆமென்.